இந்த அருமையான கிறிஸ்மஸ் இயேசு மகாராஜன் பிறந்தநாள் விழா கொண்டாடத்தை சிறப்பானது கொண்டிருக்கிற அருமையான பாஸ்டர் பெஞ்சமின் அவர்களுக்கும் துணைவியாக இருக்கும் இயேசு மாதா மக்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களோடு சேர்ந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பிரதர் பாஸ்டர் டென்னிசன் அவர்கள், பிரதர் எட்வின் அசோக், இன்னுமா வந்திருக்கிற சக ஊழியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான ஒரு நாள், இந்த நன்னாளில் நம்ம இயேசு மாதா மகிமைப்படுத்தவும் அவர் நமக்கு செய்த இந்த வருடம் முழுவதும் வர ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரைக்கும் நம்ம எல்லாம் கிருபியாக நடத்தி வந்த அவருடைய மகிமையான மகத்துவமான அந்த அதிசயமான காரியங்களையும் அவர் வழிநடத்திலையும் எண்ணி இந்த இடத்துல நாம் கூடி அவருடைய பிறப்பின் பண்டிகை ஆராய்ச்சி கொண்டிருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இந்த அருமையான இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கர்த்தர் உங்கள் எல்லாருக்கும் சொல்லுறாரு, எனக்கும் சேர்த்து சொல்கிறாரு, என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அதான் விஷயம். ஏதாவது ஆண்டவர் பிறக்கும்போது தூதர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்க நற்செய்தினா என்ன? நம்மளுக்கு எந்த விதமான குறைகள், எந்த விதமான கஷ்டங்கள், எந்த விதமான பாடுகள், எந்த விதமான தேவைகள் இருந்தாலும் அதையெல்லாம் சந்திப்பதற்காக நம்மை சந்தோஷத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வெற்றி உள்ள வாழ்க்கையை நம்ம தருவதற்காகவே இயேசு வானலோகத்திலிருந்து இது வந்தார். கோடான கோடி தூதர்கள் அவரை துதித்து கொண்டிருக்கிறதான அந்த மகிமையான உன்னதமான ஸ்தானத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்து கர்த்தர் நமது பாவங்களையும் சாபங்களையும் அறுத்து போட வேலறுத்து போட இந்த பூமியிலே சிலுவையிலே பாடுபட்டும் வைத்தார். தெருவாக நடந்து சிலுவை மரத்தை தூக்கி கொண்டு நடந்து இரத்தத்தை சிந்தி கடைசி சொற்றத்தை நமக்காக சிந்தினார். அப்படிப்பட்ட அந்த தெய்வம் பிறந்த இந்த நன்னாளில் நம்ம அனைவருக்கும் நான் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு இருப்போம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த நேரத்தில் நம்ம எந்த சூழ்நிலையும் இங்கே கடந்து வந்திருக்கலாம். வருத்தமான சூழ்நிலை இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம், பிள்ளைகள் பரிசு ரிசல்ட் இருக்குது, இன்னும் நமக்கு ஏதோ விதமான காரியங்களை நம்ம எதிர்நோக்கி இருக்கலாம். இன்னும் எதிர்நோக்கி இருந்தாலும் நாம் சொல்லுவோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அந்த விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அந்த விசுவாசத்தோடு நாம் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை ஆராய்த்து தேவனை மகிமைப்படுத்தி அடுத்த வருடத்துக்குள்ளாக கடந்து செல்ல இயேசுமாதா மக்கள் சங்கம் அழைக்கிறது. இந்த விழாவுக்கு வந்திருக்க உங்கள் அனைவருக்கும் இயேசுமாதா மக்கள் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக நமது சகோதரி கிரேஸ் தபோரா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதால். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில சந்தோஷமா இருக்கீங்க? ஆமென். நாம எங்கு வந்திருக்கிறோம்? கிறிஸ்துவின் 2024ஆம் ஆண்டு பிறந்த தினத்தை என்ன பண்ண வந்திருக்கிறோம்? கொண்டாட வந்திருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட இருக்கீங்க? தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் முதலாவதாக நன்றி செலுத்துவேன். இந்த தருணத்தை ஆண்டவர் எனக்கு தந்ததற்காக. அடுத்தபடியாக போதகருக்கும் பாஸ்டர் ஆண்டிக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம சிறிது நேரம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பா ஆவியானவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா ஆவியானவரே, இந்த வேளையில தகப்பனே ராஜா, நீர் எங்கள் சிந்தைகளை நீங்க ஒருமுகப்படுத்துங்க சுவாமி. ஆண்டவரே அப்பா, நாங்கள் ஆடல் பாடல் கொண்டாட்டத்தில் இருந்தாலும் தகப்பனே உம்முடைய ஆண்டவரே வார்த்தையை கேட்கிற ராஜா, இந்த நேரத்தில் வந்திருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் சிந்தையை ராஜா நீர் ஒருமுகப்படுத்துங்க சுவாமி. நீர் ஒருமுகப்படுத்துங்க அப்பா. எங்க செவிகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு திறந்த வண்ணமா இருக்கட்டும் அப்பா. எங்கள் செவிகள் திறந்த வண்ணமா இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் அப்பா இன்றைக்கு நீங்க எங்கள் மத்தியில என்ன பேச வேண்டும் என்று இருக்கிறீரோ அதை நீர் பேசும்படியாக தகப்பனே ஆண்டவரே நாங்கள் உங்கள் சமூகத்துல கேட்கிறோம் ராஜா. ஆண்டவரே அப்பா, நீர் இந்த ராத்திரி வேளையில எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீங்க
வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இங்கு வந்த ஒவ்வொருவரும் ராஜா ஒருத்தர் கூட தகப்பனே வெறுமையாய் திரும்ப கூடாது அப்பா. நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தையை இந்த வேளையிலே தகப்பனே ராஜா நீர் வெளிப்படுத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க, அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்துல பிரசன்னமா இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகள் மத்தியிலே ஆண்டவரே அப்பா தொனிப்பதாக ராஜா. ஆண்டவரே எங்கள் இருதயத்தை திறந்து அருளுகிறோம் சுவாமி, எங்கள் இருதயத்தை திறந்து அருளுகிறோம் சுவாமி. அப்பா இந்த இருக்கிற இந்த கொஞ்ச வேளையில பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்கள் மத்தியிலே இடைப்படுவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதற்காக எங்களை முழுவதுமாய் உடைய பாதத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா நீர் எங்களோடு கூட பேசுங்க, நீர் மாத்திரம் பேசுங்க. உங்க சத்தத்தை நாங்கள் கேட்க வேண்டும் அப்பா. ஆவியானவரை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் என்ன கொண்டாட வந்திருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினத்தை நாம் என்ன பண்ண வந்திருக்கிறோம்? கொண்டாட வந்திருக்கிறோம் இல்லையா? 2000 வருடங்களாக 2024ஆம் ஆண்டு ஒவ்வொரு வருடமும் நம்ம என்ன பண்றோம்? பாரம்பரியமாக ஆண்டவருடைய பிறந்த நற்செய்தியை என்ன பண்றோம்? நம்ம ஒரு கொண்டாட்டமாக ஒரு பண்டிகையாக நாம் கொண்டாடி கொண்டே இருக்கிறோம் இல்லையா? கிறிஸ்துமஸ் இந்த டிசம்பர் சீசன் வந்துட்டாலே எல்லாருக்கும் என்ன ஆயிடும்? ஒரு மகிழ்ச்சி இல்ல? சர்ச்சில் வந்து கேரல்ஸ் இருக்கும், பாட்டு இருக்கும், கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கும், லைட்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ் இருக்கும், கிஃப்ட்ஸ் இருக்கும் இல்ல? அதனால நமக்கு வந்து கிறிஸ்மஸ்னாலே வந்து ஒரு கொண்டாட்டம். இந்த கொண்டாட்டம் இதெல்லாம் வந்து ஒரு காலகாலமாக என்ன பண்ணிட்டு இருக்கு? தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்துவை அறியாதவர்கள் கூட என்ன பண்றாங்க? கிறிஸ்மஸ கொண்டாடுறாங்க. ஏன்னா இப்ப அது எப்படி ஆயிடுச்சு? ஒரு ஃபேஷன் ஸ்டைல் ஆயிடுச்சு. கேக்கு, கிறிஸ்மஸ் ட்ரீ, லைட்ஸ் அண்ட் டெக்கரேஷன்ஸ், ஒரு ஸ்னோமேன், இதெல்லாம் இருந்தா என்ன ஆயிடுச்சு? கிறிஸ்மஸ் வந்துருச்சு இல்லையா? ஒரு கொண்டாட்டத்தை நோக்கி மாத்திரம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? கிறிஸ்மஸ் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன பார்க்க போறோம் என்றால், கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? அவருடைய மிஷன் என்ன? இல்ல, ஆண்டவர் இந்த உலகத்திற்கு பாலகனா என்ன பண்ணாரு? வந்தார். தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை என்ன பண்ணார்? நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்துல வந்தார். இந்த உலகத்துல அவர் வருவதற்கு ஒரு மெய்யான ரீசன் என்ன? ஒரு பர்பஸ் என்ன? அவரோட மிஷன் என்ன? அந்த மிஷன்ல நம்மளுடைய பங்கு என்ன? வெறும் கொண்டாட்டம் மாத்திரமா? கிறிஸ்மஸ்னா கேக்கு, பிரியாணி, கிறிஸ்மஸ் ட்ரீ, டான்ஸ், கிறிஸ்மஸ் தாத்தா, அவ்வளவுதானா? இல்ல, நமக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும்ல. இந்த கிறிஸ்மஸ்ல ஆண்டவர் என்ன மிஷனுக்காக வந்தாரு, அந்த மிஷன்ல நம்மளுடைய பங்கு என்ன என்பதை குறித்து ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுகிற காரியத்தை நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் சொல்லுகிறது, இதோ உலகத்தில் உள்ள சகல ஜனத்துக்கும் என்னத்தை உண்டாக்குற நற்செய்தி? சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி என்ன பண்றாங்க? சொல்றதுக்காக வந்திருக்கிறேன் என்ன பண்றாரு? தேவதூதர் சொல்றாரு இல்லையா? அப்ப கிறிஸ்துமஸ்னாலே அதுல என்ன இருக்கு? ஒரு சந்தோஷம் இருக்கு. கிறிஸ்துவின் பிறப்புல ஒரு சந்தோஷம் இருக்கு. இப்போ இந்த கிறிஸ்துமஸ் சந்தோஷத்தை கொடுக்குது இல்லையா? ஏன் கொடுக்குது? ஆண்டவர் என்ன மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்ண வந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 1 - 3வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும்,
ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தின் வந்ததற்கான மிஷன், அவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார், ஏன் இந்த உலகத்திற்கு அவர் வரணும் அப்படின்னா பாத்தீங்கன்னா, எதுக்காக ஆண்டவர் வந்தார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். கட்டுண்டவர்களை, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு என்னது? காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு என்ன பண்ணவா? கட்டவிழ்த்தலை கூறவும் தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? இந்த உலகத்திற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஜெனிப்பித்தார். அதனாலதான் நம்ம ஆண்டவர் பிறப்பின் செய்தியை நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய இடத்துல, ஒரு பேலஸ்ல, அரண்மனையில் ஆண்டவர் பிறந்த ஒரு கொண்டாட்டமா இல்லாதபடிக்கு ஆண்டவர் ஏழ்மையான மக்களை தெரிந்தெடுத்து சிறுமையானவர்களின் வழியிலே ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்? இந்த உலகத்திற்கு வந்தார். அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு என்ன பண்ணாரு? ஆண்டவர் வந்தார். ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்ததற்கான நோக்கம் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, இருதயம் நொறுங்குண்டவர்களை காயம் கட்டுதலுக்காகவும், சிறைப்பட்டவர்களுக்கு என்ன கொடுக்கிறதுக்காக? விடுதலை கொடுக்கிறதுக்காக, பாவத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுப்பதற்காகவும், கட்டுண்டவர்களை கட்டவிழ்த்தலை கூறுவதற்காக ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கார்? இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க 17-18 நீங்க வாசிக்கும் பொழுது, வாசிங்க யாராவது ஒருவர். புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரரிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெப ஆலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாய் இருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோட பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொன்ன இந்த வார்த்தை அவர் வந்த பொழுது என்ன ஆயிற்று? நிறைவேறிச்சு. அதை நிறைவேற்றுவதற்காக தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? இந்த உலகத்திற்கு வந்தார். அதை அவர் தன்னுடைய வாயாலே ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிருக்காரு? லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் எதற்காக வந்தேன், இதுதான் என்னோட மிஷன், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்குவதற்காக, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுவதற்காக, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவதற்காக ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு? இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் இல்லையா? அப்ப இந்த குட் நியூஸ் தான் என்ன? குட் நியூஸ்னா என்ன? நற்செய்தி. இந்த நற்செய்தி தான் என்ன? இந்த நற்செய்தி வந்து இல்ல, நீங்க வியாதியா இருக்கீங்களா, உங்களுக்கு விடுதலை, நீங்க வந்து கஷ்டத்துல இருக்கீங்களா, உங்களுக்கு உங்க கஷ்டங்கள் எல்லாம் மாறும், இது நற்செய்தியா? நற்செய்தி என்ன? இந்த நற்செய்தி என்ன என்று நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம் இல்லையா? நம்ம எப்பயுமே எல்லாரையும் நம்ம சுவிசேஷ கூட்டங்களுக்கு எல்லாருமே கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவோம்? வியாதியா உங்களுக்கு வாங்க, ஆண்டவர் சுகம் தரும், ஆண்டவர் அதெல்லாம் செய்வார். அதெல்லாம் என்னதுதான்? பை ப்ராடக்ட்ஸ். இப்போ நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்ல போய் ஏதாவது ஒரு பெரிய விஷயம் வாங்க, இதோட சேர்த்து ஆட் ஆனா இதெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணும்? ஃப்ரீயா கொடுக்கப்படும் சொல்லுவாங்க இல்லையா? அப்ப அந்த நற்செய்தி என்னன்னு பார்த்தோம்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னது? நற்செய்தி. அவர் இந்த உலகத்தில் நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ணாரு? வந்தார். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் என்ன பண்ணார்? அடிக்கப்பட்டார். 3ஆம் நாளில் என்ன பண்ணாரு? உயிரோடு கூட எழுந்தார். இதுதான் என்னது? நற்செய்தி. இந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்ட, இந்த நற்செய்தியை விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன வரும்? இந்த பை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தானா என்ன பண்ணும்? வரும் இல்லையா? நம்ம வந்து விடுதலையை தேடி ஓட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டாரு இல்லையா? இந்த வாக்கியம் என்ன பண்ணிச்சு? இந்த நாளில் நிறைவேறிற்று
நிறைவேற்றுன்னு சொல்லிட்டாரு. லூக்கா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த நாளில் இந்த வாக்கியம் என்ன பண்ணிவிட்டது, நிறைவேற்றிச்சு. அவர் வந்த நாள் அது என்ன ஆயிடுச்சு, நிறைவேறிச்சு. ஆனா இன்றைக்கும் சிறுமைப்பட்டவர்கள் என்னதான் செய்யறாங்க, இருக்கதான் செய்யறாங்க இல்லையா? ஏன் இருக்கிறாங்க என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது பை ப்ராடக்ட்ஸா என்ன பண்ணோம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில வரும். அதுதான் 1 கொரிந்தியர் 1:23 பவுல் சொல்லுகிறார், நாங்களும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை என்ன பண்றோம், பிரசங்கிக்கிறோம். அப்ப சுவிசேஷம் என்றால் என்ன, நற்செய்தி என்றால் என்ன, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்கு என்ன பண்ணியிருக்கிறார், இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணார், மரித்தார். நம்முடைய பாவங்களை சிலுவையில் என்ன பண்ணார், சுமந்து தீர்த்தார். 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்தார். அவர் ஒருவர் மாத்திரத்தில் தான் நமக்கு என்ன உண்டு, விடுதலை உண்டு. இதை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது, இதை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுது, அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் பை ப்ராடக்ட்ஸா என்ன பண்ணுது, கூட வருது. இதுல ஒரு முக்கியம், இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரை அறியாத மக்கள் நம்ம 1-2 பேரா கூட இருக்கலாம். மற்ற எல்லாரும் ஆண்டவரை அறிந்த மக்களா தான் நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல இருக்கிறோம். அப்ப இந்த மிஷன்ல ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, இந்த நற்செய்தி, இந்த குட் நியூஸ், இந்த சுவிசேஷத்துல ஆண்டவர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, நாம் முதலாவது வாசிக்கிற வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் யார் மேல் இருக்கிறார், என் மேல் இருக்கிறார். என்னை எதற்காக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக நம்ம என்ன பண்ணிருக்கார், ஆண்டவர் அபிஷேகம் பண்ணிருக்கிறார். 2024 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த தீர்க்க தரிசனம் என்ன பண்ணி ஆயிற்று, நிறைவேறிச்சு. ஆனால் இன்றும் நம்முடைய வாழ்க்கையில அநேக கட்டுகளோடு சிறுமைப்பட்டவர்கள் இருக்காங்க. அநேகர் என்ன பண்றாங்க, காயங்கத்துக்கு நிர்ணயம் நொறுங்குண்டு போய் தன்னுடைய வாழ்க்கையில என்ன பண்றாங்க, காணப்படுறாங்க. அப்போ அங்க நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ண வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்ப இந்த சுவிசேஷத்தை எடுத்து செல்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்த ஆவியானவரே அனுக்கிரகம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் என்னவா இருக்கிறது, தேவையா இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருடைய துணை இல்லாமல் இந்த நற்செய்தியை நம்மளால என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது. நம்முடைய சுய பலத்துல நாம் அறிவிப்போம் என்றால், நம்முடைய சுய பலத்துல காரியங்களை செய்வோம் என்றால் அது என்னவாய் முடியும், தோல்வியில முடியும், ஒரு சோர்வுல நம்ம என்ன பண்ணணும், கொண்டு போய் முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர் ஞானஸ்தானம் எடுத்த பொழுது என்ன பண்ணாங்க, பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் புறாவை போல் இறங்கினார். இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் என்னவா இருக்கிறேன், பிரியமா இருக்கிறேன் என்று பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு, திருவுளம் பற்றினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவரை அளவில்லாமல் என்ன பண்ணியிருந்தாரு, நிரப்பி இருந்தார். அப்போ இந்த நாளிலே, இந்த கிறிஸ்துமஸ் 2024ஆம் ஆண்டுல கொண்டாடுகிற நமக்கு தேவன் கொடுக்கிற நற்செய்தி, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் நம்மேல் வாசமாய் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களை அவர்களை கட்டுகளிலிருந்து விடுவிக்க, சுவிசேஷத்தை அவர்களுக்கு பிரசங்கிக்க நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அபிஷேகம் செய்திருக்கிறார். ஏதோ கிறிஸ்துமஸ் என்றால் ஒரு மாசம் கொண்டாடி விட்டு அதை மறந்து விட்டு நாம் புத்தாடை அணிந்து விட்டு செல்வது அல்ல. இந்த உலகத்திற்கு ஆண்டவர் என்ன மிஷனுக்காக வந்தாரோ அந்த மிஷனை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர்கள் என்ன பண்ணியிருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய கிரேட் கமிஷன் என்ன, சீஷர்களுக்கு ஆண்டவர் சொன்னது, நீங்கள் உலகம் முழுவதும் சென்று சகல ஜாதிகளையும் என்ன பண்ணுங்க, சீஷராக்குங்கள் என்று சொல்லியிருக்காரு இல்லையா. அதுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்களுக்கு சொன்னது, நீங்க இதுல போய் இங்க போய் காத்திருக்க சொன்னார் இல்லையா. நீங்க போய் என்ன பண்ணுங்க, பரிசுத்த ஆவிக்காக காத்திருங்க. அப்போ அப்போஸ்தலர் 1:8 சொல்லப்படுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலோ யூதேயாவிலோ சமாரியாவிலோ எங்கிலும் எனக்கு என்னவா இருப்பீங்க, சாட்சியா இருப்பீங்க. அப்ப இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவ சுவிசேஷ நற்செய்தி என்றால், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இங்கு இருக்கிற ஒவ்வொருத்தர் மேல் ஆண்டவர் என்ன பண்றாரு, இருக்கிறார். நம்முடைய கையில தான் அதை என்ன கொடுத்திருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற வரத்தை யார் கையில கொடுத்திருக்கிறார், நம்முடைய கரத்தை கொடுத்திருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை என்ன காயக்கட்டுதலை யார் கடத்துல
கரத்துல கொடுத்திருக்கிறார், நம்முடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். ஏதோ கொண்டாடணும், வந்தோம் போனோம் என்று அல்ல. இந்த நாளில் ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற மிஷன், அவருடைய மிஷன் அவர் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டாரு. அந்த மிஷனை நாம என்ன பண்ணணும்? நிறைவேற்ற வேண்டும். நீங்க யோவான் 17:4 நீங்க வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை நான் என்ன பண்ணேன்? செய்து முடிப்பேன். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? செஞ்சு முடிச்சிட்டாரு. இனிமேல் செய்ய வேண்டியது யாரு? சத்தத்தையே காணோம், கேட்கலையே. நாம தான் செய்யணும் இல்ல? நம்ம வெறும் கொண்டாடிட்டு பிரியாணி சாப்பிட்டுட்டு போலாம் அப்படியா? இல்ல. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை ஆண்டவர் இருளில் இருந்து என்ன பண்ணிருப்பாரு? வெளிச்சத்துக்கு அழைத்திருப்பார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை என்ன பண்ணிருப்பாரு? செய்திருப்பார். ஜீவ சாட்சியாய் நம்ம என்ன பண்ணிருப்பாரு? நிறுத்தியிருப்பார். அந்த சாட்சியை நாம் மற்றவர்களுக்கு சொல்லி சிறுமைப்பட்டவருடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக தேவன் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் யார் மேல் வாசமா இருக்கிறார்? நம்மில் வாசமா இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் வாசமா இருக்கிறார் என்பதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறவங்களா சத்தமா ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நற்செய்தி, நமக்கு கொடுத்திருக்கிற சுவிசேஷம். ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும்? எடுத்து செல்லணும். அவரை ஜீசஸ் தான் என்னது? சுவிசேஷம். கிறிஸ்துவை அல்லாமல் வேறே சுவிசேஷம் என்ன பண்ணல? இல்ல. அவரை அறிவிக்கணும். அவரை அறிவிக்கிறது தான் என்னது? சுவிசேஷம். அவரை அறிவிக்கும் பொழுது, அவரை உண்மையா ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பை ப்ராடக்ட்ஸா என்ன பண்ணிடும்? காயங்கள் எல்லாமே என்ன பண்ணிடும்? மாறிடும் இல்லையா? சிறை எல்லாமே என்ன பண்ணிடும்? போயிடும். சிறையில இருந்து ஒரு விடுதலை வந்துடும். கட்டுகள் எல்லாம் என்ன பண்ணப்படும்? அவிழ்க்கப்பட்டுரும். அவரை அல்லாமல் விடுதலை என்ன இல்லை? யார்கிட்டயுமே இல்லை இல்லையா? அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணிட்டாரு? எப்போ கொடுத்துட்டு போயிட்டார். அந்த ரட்சிப்பை உலகத்துல இன்னும் எத்தனையோ மக்கள், அன்ரீச் மக்கள் எவ்வளவோ பேர் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஃபுல் டைம் தான் போகணும் அப்படிலாம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் நம்ம என்ன பண்ணணும்? அவங்க சிறுமையில இருக்கும் பொழுது அவர்களை ஆண்டவரை வார்த்தையை சொல்லி அவர்களை உயிர்ப்பிக்கிறவர்களாய் நம்ம என்ன பண்ண வேண்டும்? காணப்பட வேண்டும். யாருக்கு இந்த காஸ்பல்? ஆண்டவர் எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தால் அவருடைய மிஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி இந்த சுவிசேஷம் யாருடைய வாழ்க்கையில கிரியை செய்யும்? யாருக்காக ஆண்டவர் இந்த சுவிசேஷத்தை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, அதான் நம்ம முதலாவது வாசிச்ச மாதிரி சிறுமைப்பட்டவர்களுக்கு. சிறுமைப்பட்டவர்கள்னா யார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, யாரெல்லாம் எனக்கு தேவை இருக்கு, யாரெல்லாம் எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படின்னு அறிந்திருக்கிறார்களோ, உதவியை நாடுகிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணும்? இந்த சுவிசேஷம் நற்செய்தி கிரியை செய்யும். இப்ப நம்ம இங்க இருக்கோம், சாப்பாடுலாம் செஞ்சு வச்சிருக்காங்க, நல்ல பசியா இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? இல்ல, இப்ப நீங்க வீட்லயே ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டு வந்துட்டீங்க. இப்ப இங்க நீங்க இருக்க பிரியாணி என்னதான் டேஸ்டா இருந்தாலும் சாப்பிட முடியுமா? முடியுமா? முடியாது. நம்ம தாகம் இருந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? தண்ணி குடிக்க முடியும் இல்லையா? அதே மாதிரி இந்த சுவிசேஷம் யாருடைய வாழ்க்கையில கிரியை செய்கின்றால், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா? என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையா? இந்த நேரத்துல எனக்கு ஒரு உதவி வேணும், நான் சிறுமைப்பட்டு இருக்கிறேன் என்று ஒரு உதவியை நாடுகிறவர்களுடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? கிரியை செய்ய முடியும். நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வரலாற்று அந்த சுவிசேஷத்தில் நம்மளாம் வாசிக்கும் பொழுது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தேவையுள்ள மக்களை நோக்கி தான் என்ன பண்ணியிருப்பாரு? போயிருப்பார் இல்லையா? தேவையில்லாத தேவைப்படாத ஒரு மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு? போயிருப்பார். எங்கெல்லாம் தேவை இருக்கோ, எங்கெல்லாம் குறைவு காணப்படுதோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாரு? போயிருப்பாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட பிறப்பே யாருக்கு அறிவிக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, மேய்ப்பர்களுக்கு தான் என்ன பண்ணுது? முதலாவது அறிவிக்கப்படுது. மேய்ப்பர்களுக்கு தான் தேவ தூதன் தோன்றி சொல்லுகிறார், இதோ சகல ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? சொல்லுகிறேன். ஏனென்றால் அந்த நாட்களில் மேய்ப்பர்களுக்கு தான் என்ன தேவைப்பட்டது? விடுதலை தேவைப்பட்டது. ஏனென்றால் அந்த நாட்களில் நீங்க பார்த்தீங்கன்னா மேய்ப்பர்கள் எல்லாம் ஒரு ஒதுக்கப்பட்டவர்களாய்
யார் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் அவங்க வந்து சமுதாயத்தை விட்டு தனியா தான் இருக்கணும். அவங்க பாட்டுக்கு வனாந்திரத்திலையும் வெளி நிலையிலும் ஆடுகளை மேய்க்கிறதும் அப்படிதான் அவங்களோட வாழ்க்கை என்ன பண்ணும் இருக்கும். ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலைமையில தான் அவங்க என்ன பண்ணாங்க இருந்தாங்க. அவர்கள் தான் தங்களுடைய வாழ்க்கையிலே மேசியாவை என்ன பண்ணாங்க எதிர்நோக்கி காத்திருந்தார்கள் இல்லையா. என்னுடைய வாழ்க்கையில மேசியா வருவார், இந்த சூழ்நிலையை மாற்றுவார், இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருவார் என்று மேய்ப்பர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க, மேசியாவை எதிர்பார்த்து காத்திருந்தார்கள், உதவியை நோக்கி காத்திருந்தார்கள். அதனாலதான் அவர்களுக்கு என்ன பண்ணுச்சு, கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது முதலாவதாக. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சாஸ்திரிகள் என்ன பண்றாங்க, நட்சத்திரத்தை கண்டு தேவனை பணிந்து கொள்ளும்படியாக என்ன பண்றாங்க வர்றாங்க. அப்ப சாஸ்திரிகள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க யூதர்களா இல்ல, அவங்க வந்து ஒரு புறஜாதியான மக்கள். இன்றைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது மாடர்ன் டே ஈரான் இல்ல ஈராக் அந்த இடத்துல இருக்கிற வைஸ்மென் சொல்றாங்க. அவங்க யாருன்னா இந்த அஸ்ட்ராலஜர், வானத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்து கால சூழ்நிலைகளை என்ன பண்றாங்க அறிகிறவங்க. அவங்க எப்படி, அவங்களுக்கு ஒரு தாகம், அடையாளங்களை வைத்து அவங்க தானியேலுடைய தீர்க்கதரிசன புஸ்தகங்களை வாசித்திருக்க கூடும், அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்க கூடும் என்று ஸ்காலர் சொல்றாங்க. ஏன்னா தானியேல் வந்து பெர்ஷியா காலம் வரைக்கும் என்ன பண்ணாரு, அதிபதியா என்ன பண்ணாரு இருந்தார் இல்லையா, கோரேஸ் ராஜா காலம் வரைக்கும். அப்ப அவர் எழுதி வைத்த தீர்க்க தரிசன புஸ்தகங்களை எல்லாம் அவர்கள் வாசித்து இந்த மேசியா எப்பொழுது பிறப்பார், அவங்க வந்து அவங்களுடைய தெய்வம் கூட யாரு கிடையாது, மேசியா கிடையாது. ஆனால் இந்த மேசியா என்றால் அனாயிண்டட் ஒன், விடுதலையை கொடுக்க வருகிறவர் என்று அர்த்தம். அப்ப இந்த மேசியா எப்ப பிறப்பார், இந்த நட்சத்திரம் இப்ப தோன்றி இருக்கு, அப்ப இப்ப அவர் வந்து பிறந்திருப்பார் என்று சொல்லி 800-900 மைல்கள் கடந்து என்ன பண்றாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ராஜாவை தேடி என்ன பண்றாங்க, அவங்க யூதருடைய ராஜா பிறந்திருக்கிறார் என்று நாங்கள் நட்சத்திரத்தை கண்டு என்ன பண்றோம் வருகிறோம் என்று சொல்றாங்க. ஆனா ஏரோதுக்கு இது தெரியல பாருங்க. ஏரோது அந்த ஊர்லயே தான் இருக்காரு. ஏன்னா அவருக்கு வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, தேவைப்படல. ஒரு பெருமையான எண்ணம், மேட்டிமையான வாழ்க்கை எல்லாம் அவருக்கு என்ன பண்ணிருக்கு இருக்கு இல்லையா. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷம் யாருக்கிட்ட சென்றடையும்னா சிறுமைப்பட்டவர்களுக்கு. யாருக்கெல்லாம் உதவி தேவை, இன்றைக்கு என் வாழ்க்கையில ஏதோ ஒரு உதவி தேவை, ஏதோ ஒரு காரியத்துல இருந்து நான் மீள வேண்டும், ஏதோ ஒரு காரியத்துல நான் சிறுமைப்பட்டு இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் உதவி செய்வாரா என்று நினைக்கிறவர்கள் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, கிரியை செய்வார். தாகத்தோடு யாரெல்லாம், அது வந்து யூதரா இருக்கலாம், புறஜாதியா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அவரை நோக்கி தேடும் பொழுது அவர் எல்லாருக்கும் என்னவா இருக்கிறார், சமீபத்தில் ஆண்டவர் இருக்கிறார். இவர்களுடைய வாழ்க்கையில தான் என்ன பண்ணும், சுவிசேஷம் என்ன பண்ணும், கிரியை செய்யும். நற்செய்தி இவர்களை தேடிதான், சிறுமைப்பட்டவர்களை தேடிதான் என்ன பண்ணுச்சு, நற்செய்தி வந்தது. அடுத்தபடியா நம்ம பார்க்கும் பொழுது இருதயம் நொறுங்குண்டவர்கள், யாரெல்லாம் இருதயம் நொறுங்குண்டவர்கள் என்று நம்ம பார்க்கும் பொழுது இருதயத்துல ஒரு கலக்கம், வேதனை, பாவத்துல வந்து அகப்பட்டு கொண்டு சிலர் வந்து நான் இந்த பாவத்தை செய்யறேன், இந்த பாவத்திலிருந்து என்னை மீட்க எனக்கு வழி இல்லை, நான் இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா இதுதான் செய்யறேன். குடும்பத்தில் உள்ள பல சூழ்நிலைகள், வருத்தங்கள், கஷ்டங்கள், தான் நினைத்த மாதிரி காரியங்கள் நடைபெறவில்லை என்று அவங்க இருதயமே வந்து ஒரு நொறுங்குண்டு எப்பொழுதுமே ஒரு கலங்கின மக்களா என்ன பண்ணுவாங்க, காணப்படுவாங்க. யார்கிட்ட போய் நம்ம என்னோட கஷ்டத்தை சொல்லுவது என்று தெரியாமல் இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சூழ்நிலை என்ன பண்ணோம் வரும். அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்றாரு, நம்மேல் இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் என்ன பண்றாரு, காயம் கட்டுகிறார். எந்த ஒரு காயத்துல நம்ம கட்டப்பட்டு இருந்தாலும், நம்ம இருதயம் காயப்பட்டிருந்தாலும், நம்முடைய உறவினர்கள் நம்மளை ஒதுக்கலாம், பொருளாதார நீதியா நம்ம கீழ்நிலையில் இருக்கலாம், மக்கள் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், இந்த சமுதாயத்தினால் நாம் அங்கீகரிக்கப்படாமல் இருக்கலாம், நம்முடைய தேவைகளுக்கு நாம் நினைத்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை நடைபெறாமல் இருக்கலாம். ஆனா இந்த எல்லா காரியத்திலும் நம்முடைய இருதயம் நொறுங்குண்டு இருக்கும் போது, பாவத்தினால இருதயம் எப்படி இருக்கும், வெயிட்டா என்ன பண்ணும் இருக்கும். பாவத்திலே மூழ்கி இருக்கிறவங்களோட இருதயம் பேர்டன்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க இருப்பாங்க. அவர்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, இந்த சுவிசேஷத்தை, இந்த நற்செய்தியை என்ன பண்றாரு, இவங்களுக்கு தான் யாரு தேவை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவை. நான் நிறைய நாட்கள் யோசிச்சிருக்கேன், எப்ப பாரு நம்ம என்ன பண்றோம், யாரு கஷ்டப்படுறாங்களோ, யாரு ஒரு லோ லெவல்ல இருக்காங்களோ அவங்கள மட்டுமே தான் நம்ம என்ன பண்றோம், தேடி தேடி போய் வந்து சொல்றோம். அது நமக்கு ஒரு பேட்டர்னா
ஈஸியாவே வந்து நமக்கு இருக்கு இல்லையா? நம்ம ஒரு நல்ல ஒரு சமுதாயத்துல ஒரு ரிச் பர்சனா இருக்காங்க, ஒரு நல்ல போஸ்ட்ல இருக்காங்க, அவங்களோட இடத்துல போய் நம்மளால அவ்வளவு சீக்கிரத்துல சுவிசேஷத்தை என்ன பண்ண முடியாது, எடுத்து செல்ல. நான் நிறைய நாள் வந்து யோசிச்சிருக்கேன், எப்ப பாரு வந்து கீழ்நிலை மக்களை தேடியே வந்து சுவிசேஷம் வந்து போகுதானா? அதுதான் ஆண்டவர் வந்து சிறுமைப்பட்டவர்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, தேடி வந்திருக்கிறார். யாரெல்லாம் அவர் வேண்டும் என்று அவரை நோக்கி தாகத்தோடு வாஞ்சியோடு வர்றாங்களோ அவர்களுக்கு வாழ்க்கையில ஆண்டவர் என்ன பண்றார், இருதயம் நொறுங்குண்டவர்களை காயத்தை என்ன பண்றாரு, கட்டுகிறவராய் அவர் காணப்படுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நம்ம மகிமை செலுத்துவோமா? அப்பா, இந்த வேலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருடைய இருதயத்துல எல்லாம் காயம் இருக்கோ, என்ன காயங்கள், சில பேர் வந்து சொல்லுவாங்க என்னோட இருதயம் இவ்வளவு நொறுக்கப்பட்டிருக்கிறதுல என்னைக்குமே என்ன பண்ணாது, மாறாது. இந்த காயத்தை ஆத்தலாம் முடியாது. என்னைக்கு நான் சாகுற வரைக்கும் இது என்ன பண்ணும், இந்த கஷ்டம் என் இருதயத்துல நிலைத்துதான் இருக்கும். இவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இந்த காரியம் என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இருதயத்தின் காயங்களை கட்டுகிறதுக்கு ஒருத்தர் என்ன பண்றாரு, இருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தின் காயங்களை என்ன பண்ணும், கட்டும். அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கிற ரணங்களை எல்லாம் என்ன பண்ணும், மாற்றும். துதியின் சந்தோஷத்தை, நம்முடைய ஆனந்த களிப்பை நமக்கு என்ன பண்ணும், நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கும். அடுத்தபடி நம்ம பார்க்கும் பொழுது சிறைப்பட்டவர்கள் யார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாவத்தினால நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்க, சிறையில இருந்து இருப்பாங்க. அடிக்ஷன், நம்ம இப்ப இந்த ஸ்கிட்ல கூட பார்த்தோம் இல்லையா? இப்ப ரீசன்ட் டைம்ஸா எல்லாம் எதுக்கு அடிமையாயிருக்காங்க, சோசியல் மீடியால அடிமைகளாய் காணப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு அடிமைத்தனம். பாவம் என்ன பண்ணுகிறது, மனிதனை கட்டி வைத்திருக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம அதை ஆரம்பிக்கும் போது நமக்கு வந்து தெரியாது, அதுக்குள்ள நம்ம மூழ்கிறதால அதுக்குள்ள போக போக மனிதனை பாவ இருள் என்ன பண்ணியிருக்கிறது, கட்டி வைத்திருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து அவங்களால என்ன பண்ண முடியாது, தானா நினைச்சா என்ன பண்ண முடியாது, மீள முடியாது. பாவம் என்னும் சிறையில் என்ன பண்ணியிருப்பாங்க, அகப்பட்டிருப்பாங்க. பாவ சிறையில் அகப்பட்டவர்களை விடுதலையாக்க யாரால் மட்டும்தான் முடியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகரால மாத்திரம் என்ன முடியும், பாவ சிறையில் இருந்து விடுதலை கொடுக்க முடியும். தனிமையில இருக்கவங்களுக்கு, சில பேர் எல்லாமே இருந்தாலும் எப்படிதான் இருப்போம், ஒரு தனிமை, ஒரு வெறுமை வாழ்க்கை. இப்பெல்லாம் ஈஸியா சொல்றாங்க எல்லாம், டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், என்னென்னவோ. சிறு பிள்ளைகள் கூட என்ன சொல்றாங்க, நாடகத்துல கூட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், நான் வந்து டிப்ரெஷன்ல இருக்கேன், எனக்கு வந்து என் கூட யாருமே இல்லை, என் கூட பேசுவதற்கு யாருமே இல்லை, நான் டிப்ரெஷன்ல என்ன பண்றேன், இருக்கேன் அப்படின்னு. அப்படிப்பட்டவர்கள் அதெல்லாம் ஒரு சிறை. நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதை ஆக்கிரமித்து கொண்டிருந்த சூசைட் தாட்ஸ் இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய சிந்தையை என்ன பண்ணியிருக்கிறது, ஆட்கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் கட்டு. இந்த சிறையில் இருந்து விடுதலையாக்க யாரால் தான் முடியும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம் தான் முடியும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறார், சிலுவையிலே ரத்தம் சிந்து மரித்திருக்கிறார். நான் சுமந்து விட்டேன், நீ அதை என்ன பண்ண தேவையில்லை, சுமக்க தேவையில்லை என்று ஆண்டவர் என்ன பண்றார், இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறார். அப்ப இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தி சிறையில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும், சிறைப்பட்ட வாழ்வில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ண முடியும், விடுதலையாக்க முடியும். நம்பிக்கையே இல்லை, என் வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கை எல்லாம் அற்று போயிட்டு இந்த காரியம் இந்த வாழ்க்கையில நடக்கும் எதிர்பார்த்து என்ன பண்ணல, நடக்கவே இல்லை. இனிமேல் இது என் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு வழியே இல்லை, எல்லா சூழ்நிலையும் எனக்கு எதிராக தான் இருக்கு, இனி என் வாழ்க்கையில ஒரு ஹோப்பே என்ன பண்ணாது, கிடையாது. அப்படி இருக்கிறவருடைய வாழ்க்கையில தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு, கிரியை செய்வார். ஆமென். எலிசபெத் சகரியா அவர்களை பார்க்கும் பொழுது முதிர் வயதிலையும் ஆண்டவர் என்ன, அவங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் வந்து குழந்தை பிறந்து அது ஒரு தீர்க்கதரிசி ஆகும்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணல, சிந்தையே இல்லை. சகரியா வந்து என்ன சொல்றாரு, அவ்வளவுதான், இது எப்படி நடக்கும்னு அவரை கேட்டோடனே ஆண்டவர் ஒரு வாய் என்ன பண்ணிட்டாரு, அடைச்சிட்டார் இல்லையா? அப்ப இனிமேல் நடக்காது, இனிமேல் என் வாழ்க்கையில ஹோப்பே கிடையாது, எதுவுமே என் சூழ்நிலை மாறாது, எல்லாமே முடிந்து விட்டது என்று சொல்லுகிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும், ஒவ்வொரு இடத்துலையும் உங்க வாழ்க்கையில நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகரை பிடித்துக் கொள்ளும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையின் சிறைகளை உடைக்க அவர் என்ன பண்ணவராய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே. இந்த உலகத்துல எனக்கு தெரிந்து எந்த ஒரு தெய்வமும் சிறையில் இருக்கிற நீங்கள் விடுதலை ஆவீர்கள், உங்கள் சிறைப்பட்ட வாழ்க்கையை விடுதலையாக்க நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லவில்லை. ஆனால் நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து சிறைப்பட்டவர்களின் வாழ்க்கையிலே விடுதலை கொடுப்பதற்காகவே பரத்திலிருந்து இறங்கி இந்த பூமியிலே வந்து நமக்காக சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென்.
அவரால் மாத்திரம்தான் சிறையிலிருந்து என்ன பண்ண முடியும், விடுதலை கொடுக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில கூட நீங்க பார்க்கும் பொழுது 38 வருடமாய் வியாதிப்பட்டு அந்த குளத்துக்கிட்டே இருந்தவர், அவருடைய வாழ்க்கையில என்னவே இல்லை, நம்பிக்கை இல்லை. அவருக்கு என்ன நினைச்சிருக்காரு, 38 வருஷமா நான் இந்த குளத்திலே இருக்கேன், குளம் கலங்குது, யாரோ போயிடுறாங்க, 38 வருஷமா இதுலயே என்ன பண்ணிட்டேன், கடந்து வந்துட்டேன். ஆனா இனிமேல் என் வாழ்க்கையில நான் எந்திரிச்சு நடந்தா என்ன, நடக்காதே என்ன, இனிமேல் நான் இனி எவ்வளவு நாட்கள் நான் இருக்க போறேன், நான் அவ்வளவுதான், முடிய போது வாழ்க்கை, இனிமேல் எனக்கு சுகம் கிடைச்சா என்ன, கிடைக்காட்டி என்ன, என்னை இத்தனை வருஷமா 38 வருஷமா என்னை ஒருத்தர் என்ன பண்ணல, தூக்கிட்டு போய் அந்த குளத்துல விடல, இனிமேதான் என்ன தூக்கிட்டு போய் ஒருத்தர் விட போறாங்க இல்லையா? இப்படிப்பட்ட சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணும், வரும் இல்லையா? சூழ்நிலையை பார்த்துதான் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யும், கிரியை செய்யும். அவ்வளவுதான், என்ன என்னோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்ச நாளா எல்லா நம்பிக்கையும் இழந்து இருக்கிற இடத்துலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, கிரியை செய்ய வந்திருக்கிறார் இல்லையா? அவரை தேடிதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, போறார். நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா என்று ஆண்டவர் என்ன பண்றாரு, கேட்கிறார். இன்றைக்கு இந்த ராத்திரில இந்த வேலையில ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இடத்துல என் வாழ்க்கையில எதுவுமே நடக்காது, அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இனிமேல் என்ன ஆக போகிறது, என்னுடைய பலன் இல்லை, எனக்கு என்னுடைய சுகம் இல்லை, எனக்கு வயசாயிடுச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையே இல்லை என்று நினைத்து கொண்டு யாராவது இருப்போம் என்றால் அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் உண்மையில் இருக்கிறார். ஆமென். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறார், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் இங்கு ஒவ்வொருத்தர் மேல் இருக்கிறார். சிறைப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையை விடுதலையாக்க அவர் ஒருவரால் மாத்திரமே முடியும். நம்பிக்கையே வாழ்க்கையில இல்லாம போகலாம், எல்லா சூழ்நிலை நிர்மூலமாய் போகலாம், உலகமே உனக்கு எதிராக நிற்கலாம், ஆனால் ஆண்டவரால் என்ன பண்ண முடியும், எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இல்லையா? என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் ஆண்டவர் என்ன பண்ண முடியும், மாற்ற முடியும். இந்த சுவிசேஷம், இந்த நற்செய்தி, இன்றைக்கு நமக்கு கூறப்பட்டிருக்கிற நற்செய்தி என்ன என்றால், இந்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயாவர் பாபிலோனில் இருக்கிற இஸ்ரவேல் மக்களுக்கான நற்செய்தியா என்ன பண்றாரு ஆண்டவர், ஏசாயா மூலமாய் தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுகிறது, வருகிறது. ஏசாவை ஆண்டவர் எப்படி முன்குறித்து சிறுமைப்பட்டவருடைய வாழ்க்கையில விடுதலையை கொண்டு வர அவரை பயன்படுத்தினாரோ, அந்த சுவிசேஷம், அந்த தீர்க்க தரிசனம் கிறிஸ்துவால் எப்படி நிறைவேறப்பட்டதோ அதே போல ஆண்டவர் கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவர் மேலும் என்ன பண்ணியிருக்காரு, வாசமா இருக்கிறார். இன்றைக்கு அவரை நாம் விசுவாசிக்கும் பொழுது மற்ற நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சிறுமை மாறுவது மாற்றம் இல்லை, நம்முடைய இருதயத்தின் காயங்கள் கட்டுவதற்காக மாத்திரம் அல்ல, நம்முடைய சிறையிருப்பை உடைப்பதற்காக மாத்திரம் அல்ல, நம்மளுடைய கட்டுகளை அவிழ்ப்பதற்காக மாத்திரம் அல்ல, மற்றவருடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக ஆண்டவர் இங்க நம்ம பண்ணப்படுகிறார், வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவன் பாவத்திலிருந்து விடுதலையாகும் போது, ஒருவனுடைய பாவம் மன்னிக்கப்படும் போது அவன் என்ன பண்றான், கட்டுகளிலிருந்து விடுதலையாகிறான். எல்லா காரியம் அவனுடைய சிறை என்ன பண்ணுது, உடையுது. அவனுடைய இருதயத்தின் நொறுங்குண்டல் என்ன பண்ணுது, காயங்கள் எல்லாம் கட்டப்படுகிறது இல்லையா? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருத்தர் மேலும் அந்த கிரேட் கமிஷன் என்ன பண்ணுது, வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் முழுவதற்கும் நம்ம என்ன பண்ணணும், சாட்சிகளா இருக்கணும். சகல ஜாதிகளுக்கும் நம்ம என்ன பண்ணணும், சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷரா மாற்றணும். அதற்கு முதலாக நமக்கு அந்த நற்செய்தி என்ன பண்ணிருக்கணும், தெரியப்பட்டிருக்கணும். என்னவென்றால் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் யார் மேல் இருக்கிறார்? ஆமென். ஒவ்வொருத்தரும் அவங்க பேரை சொல்லி சொல்லுவோமா, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த தீர்க்க தரிசனத்தை 2024ஆம் ஆண்டுக்கு முன்னரே என்ன பண்ணி விட்டார், நிறைவேற்றி முடித்து விட்டார். தேவனுடைய சித்தத்தை செய்து விட்டார். இன்றைக்கு அந்த மிஷன்ல நம்மளுடைய பங்களிப்பு என்ன பண்ணுறா இருக்கிறது, தேவைப்படுகிறா இருக்கிறது. நம்மளதான் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, நீங்க உலகம் என்ன பண்ணுங்க, போங்க, போய் என்ன பண்ணணும்,
மாற்றணும். நமக்கு ஆண்டவர் அந்த காரியத்தை கொடுத்திருக்கிறார். நம் இன்றைக்கு இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி, அப்பா நீங்க என் மேல் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற அபிஷேகத்தை நீர் என்மேல் வைத்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. இருதயம் நொறுங்குண்டவர்களின் காயங்களை கட்டுகிறதற்கு என்னை நீங்க பயன்படுத்த போவதற்காக நன்றி. சிறைப்பட்டவர்களின் வாழ்க்கையை விடுதலை கொண்டு வருவதற்கு என்னை நீங்க பயன்படுத்த போறதுக்காக நன்றி. கட்டில் இருக்கிறவர்களுக்கு கட்ட அவிழ்தலை கூறுவதற்கு நீங்க பயன்படுத்த போறதுக்காக நன்றி என்று நம்ம சொல்லி கரங்களை தட்டி, அப்பா நீங்க கர்த்தருடைய ஆவியானவர், நீங்க என்மேல் வாசமா இருக்கு என்று சொல்லி இன்றைக்கு அந்த விசுவாச வார்த்தையை நம்ம என்ன பண்ணுவோம், நமக்குள்ளாக ஏற்றுக்கொள்வோம். அப்பொழுது இந்த சுவிசேஷம் என்ன பண்ணும், நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் சர்ச்சுக்கு வந்தேன், இத்தனை வருஷமா இருக்கேன், சுவிசேஷம் எல்லா வேலையும் செய்யறேன், கிறிஸ்துமஸ் கொண்டாடுறேன், போறேன் வரேன்றது மாத்திரம் அல்ல, அவருடைய மிஷன்ல நம்முடைய பங்களிப்பு மிகவும் தேவையா இருக்கிறது. அவர் அவருடைய மிஷனை முடித்து விட்டார். நம்மளுடைய மிஷனை நம்ம முடிச்சோமா இல்லையான்ற ஒரு கேள்வியோட இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து கடந்து செல்லலாம். இந்த கிறிஸ்துமஸ் நாளில ஆண்டவர் எதற்காக வந்தாரோ அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி விட்டார். நான் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு பாத்திரனா இருக்கிறேனா, நான் அந்த காரியத்துல எவ்வளவு பங்களிப்பு கொடுத்திருக்கிறேன், என்னுடைய பங்களிப்பு என்ன என்று சொல்லி ஒரு கேள்வியோடு போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன பண்ணுவோம், ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். இந்த இடத்துல இந்த நேரத்துல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய தேவன் பெரிதும் அற்புதமான காரியங்களை என்ன பண்ணுவார், செய்வார். ஆமென்.